அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக சங்கீதங்களிலே 62வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 62வது சங்கீதம் 5வது வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது எதையெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ, எதையெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தருவார், என் ஜெபத்தை கேட்டு என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து என் கண்ணீரை பார்த்து நான் நம்புகிற எல்லாவற்றையும் அவர் தருவார் என்று நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு பலவிதமான நோக்கங்களோடு தேவ சமூகத்திற்கு நாம் கடந்து வருகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, இந்த ராஜா, அவ்வளோ பெரிய ஒரு ராஜா சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்படின்னு அர்த்தம், நான் என்ன நம்புகிறேனோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என் தொழிலில் என்ன நடக்க வேண்டும், என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டுடைய சமூகத்தில் நம்பி வருகிறேனோ அவரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. சேர்ந்து பாடலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு இணைந்து நாம் பாடுவோம். சேர்ந்து பாடலாம். ஆமென். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமே. எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமே. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. நம்பிக்கையோடு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், ஆமென், ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று நம்பிக்கையோடு சொல்லுங்க. இன்னைக்கே இப்பவே நாங்கள் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. சொல்லி பாடலாமா? உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உமாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உமாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே. நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே. நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன், உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, ஓ. நன்றி நன்றி ஐயா. ஆமென். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே. நன்றி நன்றி ஐயா. ஆமென், ஆமென். உண்மையுள்ள தெய்வமே, நன்றியோடு நன்றியோடு ஒரு விசை கூட நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே. நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திர, என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திர. உமையே உமைத்தான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். நம்பி இருக்கேன். அற்புதங்கள்
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. உம்மையே உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உந்தன் தயவால் உந்தன் தயவால் மாலை போல் நிற்க செய்தி. உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. உந்தன் தயவால் மாலை போல் நிற்க செய்தி. உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. காலை நேரத்தில் சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடினீ. கரங்களை உயர்த்தி கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. விசுவாசத்தோடு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவே. உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே. வெள்ளத்தால் இடை கட்டினீ. மான்கால்கள் போலாக்கினீ. என்னை வெள்ளத்தால் இடை கட்டினீ. மான்கால்களை தந்தீரே. மான்கால்கள் போலாக்கினீ. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா,
நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா. காலை நேரத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதிங்க. நன்றி இயேசுவே, ராஜா. கரங்களை உயர்த்தி. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி இயேசுவே, நன்றி பெருகுதையா. கரங்களை உயர்த்தி. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. காலை நேரத்தை உணர்ந்து சொல்லுங்க. நன்றி பெருகுதையா, நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உண்மையிலே நாங்கள் வாஞ்சையா இருப்பதனால் எங்களை விடுவித்து தப்புவித்து எங்களை கனப்படுத்துகிற தேவன் நீர். இந்த காலை நேரத்திலும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை வைத்து இதுவரையும் நடத்தி வந்தவர் இனியும் நடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தந்து நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன் உள்ளது. உம்முடைய வார்த்தையில எங்களுக்கு ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தையில எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த காலை நேரத்தில் உம்முடைய மன்னாவாகிய வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிப்பதற்காக சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்கு ஆண்டவர் ஒரு பெரிய அஷூரன்ஸோட ஒரு பயங்கர வார்த்தையோடு பேசுகிறத நீங்க பார்க்கலாம். ஆபத்து நேரங்கள்ல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாய் விடுவிப்பேன். என் நாமத்தை, என் வார்த்தைகளை, என்னுடைய காரியத்தை மகிமைப்படுத்துவார். இந்த காலை நேரத்திலும் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஆபத்து நேரங்களில் ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அந்த மனிதனுக்கு தேவன் எப்படியாய் இருக்கிறார், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா யோசித்து பார்த்தீங்களானால், இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகம் ஆபத்துக்களும் போராட்டங்களும் பாடுகளும் நிறைந்த ஒரு உலகம். எனக்கு ஆபத்தே இல்லை, எனக்கு போராட்டமே இல்லை, எனக்கு பிரச்சனைகளே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒன்று, அதை ஒதுக்கிவிட்டும் நாம் கடந்து போக முடியாது. எனக்கு பிரச்சனையே வேண்டாம், எனக்கு போராட்டங்களே வேண்டாம், எனக்கு பாடுகளே வேண்டாம் என்று சொல்லி ஒரு மனிதன் அதை தள்ளிவிட்டும் கடந்து போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நித்தம் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் ஆபத்துக்களையும் இக்கட்டுகளையும் நாம் தாண்டி தான் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு முறை இயேசுவானவர் படகிலே தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, திடீரென்று புயல் காற்றும் பெருவெள்ளங்களும் வீச துவங்கியது. கடலில் கந்தொலிப்பு அதிகமானது. சீஷர்களால் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை. கடைசியாக சொல்கிறாங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் சில புயல்களும் சில போராட்டங்களும் வாழ்க்கையில் வீசத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் மூழ்கி போவதில்லை. அவர் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது.
பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று நாம் சொல்ல முடியும். உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காது. தேவன் நம்மோடு இருந்து அவர் பலத்த காரியங்களை செய்வார். தானியேலுடைய வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் எவ்வளவோ, ஆனால் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தாலும் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு, ஏதோ ஒரு காரியத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வசனம்தான். ஆனால் அநேக நேரங்களில் பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது நம்ம கூப்பிடுறதில்ல. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு மனிதன் தேவனை நோக்கி பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு கர்த்தர் எப்படி விளங்குகிறார், அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து போகிறோம். முதலாவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும்போது முதலாவதாக தேவன் அவனுக்கு எப்படியா இருக்கிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். முதல்ல ஆதரவாய் இருப்பார். எவ்வளோ நல்ல தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு பிரச்சனை போராட்டத்தில் வரும்போது நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் என்ன செய்யணும், ஆதரிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. சந்தோஷமான நேரங்களில், ஒரு மகிழ்ச்சியான நேரங்களில் நமக்கு இருக்கிற ஆதரவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துக்களை சந்திக்கும் போது எல்லாரும் எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும் அவர் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது தேவன் ஆதரவாய் இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபத்து வந்தது, பயங்கரமான போராட்டங்கள் வந்தது, எதிரிகள் எல்லாம் அவனுக்கு எழும்பினார்கள். எப்படியாவது தானியேல் மேலே குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி எழும்பி நின்றார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன்? கர்த்தர் தானியேலுக்கு துணையாய் நின்றார். தானியேலுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இந்த உலகத்தில் எந்த மனிதன் நமக்கு ஆதரவு அளிக்காமல் போகலாம், ஆனால் கர்த்தருடைய ஆதரவு நமக்கு இருக்குமானால், தேவனுடைய உதவியும் தயவும் நமக்கு இருக்குமானால், அவர் மட்டும் நமக்கு துணையாளராய் இருப்பார் என்றால், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். அக்கினி சூளை பயங்கரமாக எழுந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் அவரை பிடிச்சு கொண்டு போய் தூக்கி அக்கினி சூளை போட விரும்புகிறாங்க. ராஜாவுடைய கட்டளை, ஒன்று செய்ய முடியாது. அவங்களுக்கு துணையாய் ஒருவர் கூட ஆதரவாய் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார். அக்கினி சூளையினுடைய தூக்கி போட்டாலும் அவன் அக்கினியினுடைய நெருப்பு எந்த ஒரு வாசமும் வீசப்படாத அளவுக்கு தேவன் அவர்களுக்கு ஆதரவாய் நின்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனையோ காரியங்கள், நம்ம கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த மாதங்களை நாம் திரும்பி பார்ப்போமானால் தேவன் நமக்கு ஆதரவாய் இருந்தது நிமித்தம் எத்தனையோ எதிராளிகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்களை தாண்டி கர்த்தர் நம்மை ஜெயமெடுக்க வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம கண்களுக்கு தெரியலாம், சில நேரங்களில் நம் கண்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஒரு பிரச்சனை போராட்ட நேரத்தில் தேவனே என்று சொல்லும்போது நிச்சயமாய் முதலாவதாக அந்த மனிதனுக்கு ஆதரவை கர்த்தர் தருகிறார். நீங்கள் சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு சொல்றாரு பாருங்களேன், என் ஆபத்து நாளில்
எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நல்லா யோசித்துப்பாங்க. சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். தேவன் நமக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் மட்டும் ஆதரவாய், அவர் மட்டும் தம்முடைய கரத்தை நீட்டுவார் என்றால், இந்த உலகத்தில் எத்தனை ஆபத்துக்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் சொல்லுங்க, எனக்கு தேவன் ஆதரவாய் இருக்கிறார். என் வாழ்க்கையின் ஆதரவு அவர். நான் மனிதனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி நான் வாழுகிறேன். எனக்கு அவர் ஆதரவு கொடுக்கறதுனால என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், எந்த மனிதர்கள் எதிர்ப்புகள் எழும்பினாலும் ஒன்றும் என்னை செய்ய முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும்போது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற இரண்டாவது நன்மையை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 46ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இரண்டாவது, ஆபத்து நேரத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார் என்றால், அந்த மனிதனுக்கு தேவன் செய்கிற இரண்டாவது நன்மை என்னவென்றால், அவர் துணையாளராய் இருப்பார். அவர் துணையாய் இருப்பார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்களேன். இந்த உலகமே ஒரு மனிதனுக்கு ஆதரவு காட்டி துணையாய் இருந்தாலும், ஆண்டவரிடத்துல கோபங்களும் ஆண்டவரிடத்துல விரோதங்களும் சம்பாதிப்பான்னா அவன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் இந்த உலகமே ஒரு மனிதனை எதிர்த்து நின்றாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கொண்டு வந்தாலும், கர்த்தர் மட்டும் ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பார் என்றால் இந்த உலகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நமக்கு துணையும் ஆனவர், நமக்கு உதவி செய்கிறவர். ஆகாருடைய வாழ்க்கையில் அவர் உதவி செய்தார். அன்னாளுடைய வாழ்க்கையில் உதவி செய்தார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கோலியாத்துக்கிட்ட போய் நிற்கிறான். யார் துணையா இருக்க முடியும்? அவ்வளோ பெரிய கோலியாத். யுத்தம் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவனுக்கு தெரியும், என் ஆபத்து நேரத்தில் அவர் என் பலன், அவர் என் அனுகூலம், அவர் என் துணை. அவரால் சொல்றான், இந்த நாமத்தினால நான் முன்னாடி வரேன், இந்த நாமத்தினால உங்ககிட்ட நான் வரேன். எவ்வளோ பாருங்க வைராக்கியம், எவ்வளோ விசுவாசம். நீங்கள் சொல்லுங்க, எந்த ஆபத்து வந்தாலும் நம்முடைய தேவன் என் துணையாக இருப்பார். அல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவர், அவர் துணையாக இருப்பார். அவர் உதவி இருந்தால் மட்டும் போதும். எத்தனை பெருவெள்ளங்கள் வரட்டும், எத்தனை பெருங்காற்றுகள் வீசட்டும், எத்தனை யோர்தான்கள் வரட்டும், நமக்கு துணையாய் நிற்கிறவர். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து எல்லாரும் நடுங்கின போது, பார்வோன் சேனை பின்பதாக வந்தபோது மோசே சொல்லுவார், பயப்படாதப்பா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை கலக்கம் வர்றீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கீங்களா? பார்வோனின் சேனைகள் எதிர்த்து வருதா? நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், அவர் என் துணையுமானவர். எத்தனை செங்கடல்கள் யோர்தான்கள் வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, அவர் என் துணையானவர். இப்படி நம்ம சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். சங்கீதங்களிலே 115ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 115ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். 40 வருடங்கள் வனாந்திரத்திலே வந்தபோது அவரே அவர்களுக்கு துணையுமானவர், அவரே அவர்களுக்கு கேடகமுமாய் இருந்தவர். இஸ்ரவேலுக்கு தெரிந்ததெல்லாம் சாதாரணமான காரியம்தான், யுத்தம் செய்ய தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் என்று யுத்தம் பண்ணினார். யுத்தம் கர்த்தருடையது. இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். ஒன்னே ஒன்று செய்யணும், நம்ம கர்த்தரை நம்பி என் ஆபத்து நேரத்தில், என் பிரச்சனையில் நான் அவரையே சார்ந்து கொள்வேன், அவரையே நான் பற்றி கொள்வேன். காரணம், அவர்தான் என் துணையுமானவர். ஆபத்து நேரத்தில் என் துணையாளர் அவர். சொல்லும் போதே கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். மூன்றாவதாக, ஆபத்து காலத்தில்
ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு தேவன் செய்கிற நன்மைகளை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 20வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 20வது சங்கீதம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே பாருங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் தமது விண்ணப்பத்துக்கு பதில் கர்த்தர் தமது விண்ணப்பத்துக்கு பதிலளிப்பாராக. யோசித்து பாருங்க. 3வது, ஆபத்து நேரத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது 3வது மனிதனுக்கு அவன் தேவன் என்னிடத்துல ஜெபிக்கிறாரோ அந்த பதிலுக்கு, அந்த காரியத்துக்கு பதில் தருகிறார். யோசித்து பாருங்க. பதில் தருகிற தேவன் அவர். பதில் தருவார், நிச்சயமா பதில் தருவார். எந்த சூழ்நிலையில் இருந்து ஜெபித்தாலும், எந்த இக்கட்டில் நின்று ஜெபித்தாலும், எந்த போராட்டத்தின் நடுவில் நின்று ஜெபித்தாலும், எந்த சூழ்நிலையில் நின்று ஒரு மனிதன் ஜெபித்தாலும் ஒரே ஒரு காரியம், என் விண்ணப்பத்துக்கு தேவன் பதிலளிக்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 65 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் மாம்சமானவர்களே யாரும் இடத்துல கூடி வாங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா. தானியேலை சிங்கக்கவில போறதுக்கு தானியேல் ஜெபித்ததினால் கர்த்தர் சிங்கக்கவிலிருந்து தானியேலை தூக்கி எடுத்தார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஆகாரோட எடுத்துக்கொள்ளுங்க, அவள் ஜெபித்த போது கண்களை திறந்து நீரூற்றை கர்த்தர் தந்தார். யோசேபா ஜெபித்த போது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஜெபிக்கும் போது அற்புதம் செய்கிறார். ஜெபிக்கும் போது உதவி செய்கிறார். யாக்கோப்பு ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஏசா வருகிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது, எதிர்த்து நிற்க எனக்கு பலன் கிடையாது, நான் என்ன செய்வேன் என்று ஜெபித்த போது கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து, அது மாத்திரமல்ல அவன் பெயரையே மாற்றுகிறார். ஆசீர்வாதங்களை தருகிறவர், ஜெபத்து கேட்டு பதில் தருகிற தேவன் அவர். இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒரு ஆபத்தோடு, ஏதோ ஒரு வேதனையின் அனுபவத்தோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் நிற்கிறோம், தேவரீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருவாராக. எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். முதலாவதாக, ஆபத்து காலத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆதரவாய் இருக்கிறார். 2வதாக, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது துணையாளராய் அவர் இருக்கிறார். 3வதாக, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். 4வதாக, ஆபத்து காலத்தில் சங்கீதம் 91 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 91 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அடுத்து 4வதாக, ஆபத்து காலத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, கனப்படுத்துகிறவரும் கூட. யோசேப்பு ஆபத்து நாளில் கூப்பிட்ட போது குழியிலிருந்து தூக்கிவிட்ட தேவன் மாத்திரமல்ல, சகோதரர்கள் முன்னிலையில் கர்த்தர் யோசேப்பின் அரிக்கட்டை நிமிர பண்ணினார். யோசித்து பாருங்க. தாவீது எல்லாராலும் ரொம்ப வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனை தப்புவித்தது மட்டுமல்ல, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்தது மட்டுமல்ல, தாவீதை தேவன் தேசத்தில் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நம்மை தப்புவிக்கிறவரை மாத்திரம் நம்ம பார்க்கல, என்னை கனப்படுத்துகிறவரை நான் பார்க்கிறேன். நம்மை கனப்படுத்தி அழகு பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த இடத்தில் நாம் தலை குனிந்தோமோ அதே இடத்தில் நம் தலையை நிரப்புகிறவர். தாவீது சொல்லுவார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். எந்த இடத்துல நம்ம தலை குனிந்து ஆண்டவரே நான் என்ன செய்வேன் யோசித்தோமோ அதே இடத்தில் மீண்டும் நம் தலையை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் முழு மனதோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனை நேரத்தில் நான் கூப்பிடும்போது என்னை தப்புவிக்கிறவர் அல்ல, என்னை கனப்படுத்துகிற தேவன் அவர். ஏசாயா 46 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்களேன். முதிர் வயது வரைக்கும் நான் செய்து வந்தேன், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்.
அது மாத்திரமல்ல, கனப்படுத்தவும் கர்த்தர் செய்வார். அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபித்த போது அவளுடைய போராட்டத்தில் பிரச்சனையில் அவளை தப்புவிக்க மட்டும் செய்யல. வேதம் சொல்லுகிறது, என் கொம்பை உயர்த்தின தேவன். யோசித்து பாருங்க, கொம்பை உயர்த்தினார். எந்த இடத்தில் இருந்தோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். ஈசாக்கு விதைத்த அந்த தேசத்திலேயே 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுக்க செய்தார். நம்மை தேவன் உயர்த்தி அழகு பார்க்கிறவர். 5வதாக, ஆபத்து நேரத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 107 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 107ஆம் சங்கீதம் 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் இக்கட்டுகளிலிருந்து. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பார்வோனின் சேனை தொடர்ந்து வருது. ஜனங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தனை இனிமேல் பார்க்க மாட்டேன். நீ நின்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத பார்ப்பீங்க. ஆபத்து நேரத்தில் இக்கட்டுனா என்ன? எதுவும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை, நான் எங்கும் போக முடியாது, இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து நம்மை உயர்த்துகிற தேவன் அவர். 5 கருத்துக்களை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆபத்து காலத்தில் எல்லா நேரங்களும் ஆபத்துக்கள் வரும். ஆபத்துக்களே இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் அல்ல. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரத்தான் செய்தன. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர். அப்போ ஒரு மனிதன் ஆபத்து காலகட்டத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது 5 காரியங்களை கர்த்தர் மனிதனுக்கு செய்கிறார். 1, அவனுக்கு ஆதரவாய் இருக்கிறார். 2வது, அந்த மனிதனுக்கு துணையாளராய் அவர் இருக்கிறார். 3வதாக, ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அந்த மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே என்று ஜெபித்தாலும் அவனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார். 4வது, அவனை தப்புவித்தது மட்டுமல்ல, கனப்படுத்துகிறார். ஆபத்து நேரங்களில் தப்புவித்து கொண்டு போகிற தேவன் அல்ல, அதே இடத்திலே நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். 5வது, நம்மை ரட்சிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், நம்மை மீட்டு நடத்துகிறவர். சாதாரணமான தேவன் அல்ல. பிரச்சனை போராட்டங்கள்ல பார்த்துட்டு தனிமையின் பாதையில் கடந்து போய் விடுகிற தேவன் அல்ல. நம்மை சுமந்து போகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்மை ரட்சிக்கிறவரை, நம்மை விடுவிக்கிறவரை, நமக்கு ஜெயத்தை தருகிறவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டத்தோடு நான் வந்திருந்தாலும் இந்த காலை நேரத்தில் நான் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், ஒரு நாள் நம்மை அவமானப்படுத்தாத தேவன், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன், நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி கொடுக்கிற தேவன், வழிகளை சீராக்கி கொடுக்கிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, நம்ம எது நிற்க தேவையில்லை. நம்மை நடத்துகிறவர் சாதாரணமானவர் அல்ல. எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும், செங்கடல்கள் வந்தாலும், யோர்தான்கள் வந்தாலும், எத்தனை எரிகோக்கள் வந்தாலும் தைரியமா நீங்க சொல்லுங்க, எத்தனை ஆபத்தை கடந்து போனாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். அவர் எனக்கு முன்பதாக செல்வதால், அவர் என்னை அழைத்து கொண்டு போவதால், அவர் என்னை சுமப்பதனால் எந்த ஆபத்துகளும் என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த தீமைகளும் என்னை தொட முடியாது, எந்த மனிதனுடைய எதிர்ப்புகளும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் என்னை உயர்த்துவார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி, ஒருவேளை ஒரு போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம். காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை தப்புவிக்கிறவர், எனக்கு ஆதரவாய் இருக்கிறவர், எனக்கு துணை செய்கிறவர், என்னை விடுதலை செய்கிறவர், என்னை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர், உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதிலளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு
பதிலளிப்பீர் வெகு விரைவில், என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர், தலை நிமிரவே தலை நிமிர செய்திடு. நல்ல நம்பிக்கையோடு பாடுங்க. என் மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா உயர்ந்த அடைக்கலம் உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் வளர்த்த துருகம். இயேசுவா இயேசுவா, உந்தன் நாமம் வளர்த்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிக்கிறவரே, என்னை விடுவிப்பீர் நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே ஆராதிங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய பண்ணுவீராக. நீரே துணையாளர், நீரே ஆதரவு, நீரே விடுதலை, நீரே ஜெபத்தை கேட்கிறவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஆபத்து காலகட்டத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்மை முகத்தை நாங்கள் தேடும்போது எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காய் நன்றி. என் துணையாளராய் இருப்பதற்காய் நன்றி. என் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி. என்னை தப்புவித்து கனப்படுத்துவதற்காய் நன்றி. என்னை இரட்சித்து விடுதலை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் யாராவது போராடி கொண்டிருப்பார்களே, ஆனால் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஒரு விடுதலையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தடைகள் விலகட்டும். போராட்டங்கள் விலகட்டும். பாடுகள் விலகட்டும். தேவரீர் துணையாய் இருந்து நீர் வாழ்க்கையில மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் தலை குனிந்தார்களோ அதே இடத்தில் கர்த்தர் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. அந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வாதம் பெருகுவதற்காய் நன்றி. பலத்தை தந்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உடைய கிருபையுள்ள பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த காலை நேரத்தில் தேவையோடு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். தேவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நீர். அதிகமான அற்புதங்கள், அதிகமான நன்மைகள், ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, வழிகாட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.